ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய். சாரி, நான் நெக்ஸ்ட் ட்ராமா சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி. இது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்ன ட்ராமா தான், சீனுராஜுங்கிற ப்ரோ சொன்ன ட்ராமா தான் நம்ம இப்போ எடுத்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சிஸ்டர் ஒருத்தங்க ஒரு ட்ராமா சொல்லியிருந்தாங்க, அதை இப்போ தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் சிஸ்டர். ரெண்டுத்தையும் ஒரே டைமில் போடுற அளவுக்கு என்னால் முடியல. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன், கோச்சிக்காதீங்க. ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மூன் கிளான் அப்படிங்கிற ஒரு கிளானை தான் காமிக்கிறாங்க. அந்த மூன் கிளானோட இளவரசர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவையே போட்டு தள்ளிட்டு அந்த மூன் கிளானையே டேக் ஓவர் பண்ணிக்கிறான். அந்த டேக் ஓவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனால் ஒரு 10 லட்சம் வீரர்களை கண்ட்ரோல் பண்ணுறான். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது மற்ற கிளானையும் போயிட்டு அட்டாக் பண்ணி தான் மொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறான். அப்போ மீதி இருக்கிற 2 கிளான் வந்துட்டு இவனை அழிக்க முடிவு பண்ணுறாங்க. அதில் ஒரு கிளான் வந்துட்டு ஃபேரி கிளானு, இன்னொரு கிளான் வந்துட்டு இம்மோர்டல் கிளானு. ஆக மொத்தத்தில் அந்த ஃபேரி கிளான்லேருந்து வந்துட்டு ஒரு போர்க்கடவுள், ஒரு தேவதைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு இவனுக்கு எதிராக சண்டை போடுறாங்க. இவன் ஒரு டெவில், அவங்க ஒரு தேவதை. ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேத்துக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும்போது அவனை கொன்னுடுறாங்க அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க. உண்மையை சொல்லணும்னா அவனை அடைச்சி தான் வச்சுருக்காங்க. அவனை முழுசாக எதுவும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த 10 லட்சம் வீரர்களையும் சீல் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அவன் 30,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுந்திருக்க முடியும். வருஷத்துக்கு அப்புறம் எழுந்தாலும் அப்போவும் அந்த லேடியால் மட்டும்தான் தடுக்க முடியும். சரிடா, அந்த லேடி எங்கே போனாங்கன்னு பார்த்தா இந்த சண்டைக்கு அப்புறம் அவங்க மறைஞ்சு போயிட்டாங்களாம். சும்மா ஆகுது. இப்போ ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க, ஃபேரி லேண்டோட ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. இதில் ஒரு சில ஃபேரிஸ்லாம் இருப்பாங்க. ஃபேரிஸ்னா யாரும் இல்லைங்க, தேவதை. அப்போ ஒரு தேவதை எழுந்து, இதுதான் என்னோட இடம், இங்கே தான் நான் வேலை செய்கிறேன். என்னோட வேலை என்னன்னா, இங்கே தெரியுது பாருங்க மரம், இந்த மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இலையும் படிக்கிறது. இந்த ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு மனுஷனோட விதி, அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் நடக்க போகிற கர்மாவை பொறுத்து அவனோட எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாமே தெரியும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆனால் நான் அதை மாற்றணும். அதுதான் என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இதுதான் எனக்கு மாஸ்டர் கொடுத்த வேலை. என்னோட மாஸ்டர் யாருன்னா, அவங்க வந்து இம்மார்டல் கிளானை சேர்ந்தவங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லு. அவங்களோட துரதிர்ஷ்டம் யாருன்னா அது நான் தான். அவங்க இஷ்டமே இல்லாமல் அவங்க உருவாக்குன ஒரு செடி தான் நான். இந்த இடத்த பார்த்துக்கணும், இந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லோன்லியாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. யாருன்னா இங்கே இருக்கிற செடி, அதுக்கப்புறம் கொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பீச் செடி, இப்படிலாம் சொல்கிறாள் அந்த பொண்ணு. அவங்களுக்கும் உயிர் கொடுத்து ஒரு கேரக்டராக மாற்றி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேங் இருக்கும். அதாவது இவங்களை மட்டன் தட்டி ஒரு கேங் இருக்கும். அந்த லேடிஸில் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரேக் பண்ணுறதும், அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஜெயிச்சே காமிப்பேன், என்னோட மாஸ்டர் இருந்தால் இவங்க தான் இப்படி பேச மாட்டாங்க, அவங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனாங்க, அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வரவே இல்லை, ஏன்னா என்ன துரதிர்ஷ்டமாக நினைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்ட்டு அவளோட ரொட்டைன் ஒர்க் அவள் பண்ணிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு க்ரஷ் இருக்காங்க. அது யார் அப்படின்னா போர்க்கடவுள் சான்சூன் அப்படிங்கிற மாதிரி நேம நம்ம வச்சுப்போம். எனக்கு அது புரியல. அவங்க மேலே ஒரு க்ரஷ்ஷு. நான் எப்படியாவது அந்த இம்மார்டல் உலகத்துக்கு போகிற எக்ஸாமை பாஸ் பண்ணி என் க்ரஷ்ஷை போய் நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு கனவு கோட்டை கண்டுட்டு இருக்காங்க. அந்த பேப்பர் கொண்டு கிழிச்சு எறிகிறது இந்த ரேகிங் குரூப்பு. என்ன ஒரு லட்சியம் நம்ம ஹீரோயினுக்கு. அங்கே கட் பண்ணி ஹீரோயினோட க்ரஷை காட்டுறாங்க. அவள் அங்கேருந்து மோசம் வந்து அங்கே இருக்கிற இம்மோர்டல் லாடுக்கெல்லாம் தலை வணங்கிட்டு அவங்க சொன்ன வேலையை பக்காவாக பண்ணிட்டு வந்திருக்கிறான். அப்படி வந்ததால் உனக்கு நான் வெகுமதியாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன். திடீர்னு உன்னை ஏன் இங்கே கூப்பிட்டேன் தெரியுமா? மூன் கிளான் ஒரு சில பேர் பிரச்சனை பண்ணுறதை நீ தடுத்துக்கிட்டு இருக்க, ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதுக்காக உன்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நம்ம பயபுலைய பெருமையாக பார்க்குறாங்க. இம்மோர்டல் வாலோட ஹெட் யாருன்னா இந்த பயலோட அண்ணன் தான். அங்க கட் பண்ணி வருஷத்துக்கு முன்னாடி அடைச்சு வச்சாங்கல்ல ஒரு டெவில, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அதை சுத்தி வந்துட்டு இந்த இம்மோர்டல் காட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு தடுப்பு போட்டு வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வீக் ஆகி நம்ம டெவிலோட பவர் வந்துட்டு அதிகமாகுது. மொத்தத்துல டெவில் வெளியில வர போறான்னு அர்த்தம். அதே நேரத்துல ஷாச்சோனை கூப்பிட்டு அவங்க அண்ணங்கார என்ன சொல்றாங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி வச்சிருந்திருக்கோம் சின்ன பிள்ளையில இருந்துட்டு. என்னன்னா, இந்த மாதிரி அந்த டெவில நாங்க கொன்னுட்டோம் அப்படின்ட்டு. ஆனா அவனை கொல்லலை, நாங்கள் ஒரு இடத்துல அடைச்சி தான் வச்சுருக்கோம். அவனை சுற்றி போட்டிருக்க அந்த பேரியரு இப்போ வீக் ஆகிட்டு வருது. அதுக்காக நீ ஓவர் ட்ரைனிங் எடுக்கணும். அதை கூட சண்டை போட போகிறது நீ தான், அதை சேவ் பண்ண போகிறது நீ தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டினா அவன் வந்துட்டு அந்த ரேகிங் பண்ணுள்ள கேங்கு, அந்த கேங் வந்துட்டு ஒரு சில இலைகளை கேட்குறாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம சேச்சுவன் அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே ஆக என் க்ரெஷ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டார் போலையே, அப்படியா அப்படின்னு கேட்கும்போது இந்த ரேகிங் குரூப்
குரூப் சும்மாவா விடும்? எங்கள விட கம்மியான சக்தி கொண்ட ஆள் தான் நீயே. நீலாம் வந்துட்டு அவர மீட் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாதுங்கிறப்ப, நான் பார்க்க செய்வேன் அப்படின்னு அவ அழகா ரெடி ஆயிட்டு, அந்த ஃபேரிலேண்ட் ஒரு காடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்டுல பூவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, செம்மையா ரெடி ஆகி, "அக்கா என் கிரஷ நான் பார்க்க போறேன்" அப்படின்ட்டு ஏர்லயே பறந்து போறா. அவன் வேற அங்க நின்னுட்டு இருக்கிறான். பறந்து போன ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கழுத்துக்கு நேரா ஒரு கிளை போயிட்டு இருந்தது கவனிக்கல. பயபுள்ள தூக்கல மாட்டின தூக்கணாங்குருவி மாதிரி ஆன்னு தொங்கிட்டு இருக்கா. அவனே ஷாக் ஆயிடுறான். பயபுள்ள யார் இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இறக்கி விட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தான் எனக்கு உயிர் கொடுத்தது. என்னம்மா சொல்ற? ஆமா, நீங்க தான் எனக்கு உயிர் கொடுத்தது. என்னோட மாஸ்டர் வந்துட்டு துரதிர்ஷ்டவசமா என்னை வளர்த்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தூக்கி போட்டாங்க. அப்போ நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீங்க. அப்போ வந்துட்டு நான் இதை பாதுகாக்கிறேன்னு சொல்லி எனக்கு உயிர் கொடுத்ததே நீங்க தான் அப்படின்னு ஒரு கதையை சொல்லும்போது, அப்படியா? அப்படி நடந்ததாவே எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றப்ப, அவ ஒரு மாரி டவுன் ஆயிடுறா. என்னது? நம்ம கிரஷுக்கு நம்மள ஞாபகம் இல்லையா? ஓ மை காட்! ஏர்ல வந்துட்டு நான் என்னோட ஏரோவ விட்டு அட்டாக் பண்ணிடலான்னு பார்த்தனே, இப்படி சொல்லிட்டாரே! அப்படின்னு கொஞ்சம் சேட் ஆகும்போது, அப்படியே அவன் அந்த கொண்டு வந்த பூக்கள்ல ஒரு பூவ எடுத்துட்டு, அத அப்படியே லைட்டா போறான். இவ காதுல 2 பூ பூக்குது. இது என்னடி 2 பக்கமும் ரோஸு, ஃபேஸ் செட் அப்படிங்கிற மாரி 2 பூ பூக்குது. அத கூட கவனிக்காம பேன்னு பார்த்துட்டு இருக்கான். அவ போகும்போது ஒரு கல்ல மிஸ் பண்ணிட்டு போயிடுறான். இந்த கல்லு உங்களோடது மிஸ் பண்ணிட்டீங்க. அது அவ்வளோ ஒர்த்தான கல்லு கிடையாது. அது ஒரு நார்மலான கல்லு தான். அது எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது, அவ என்ன நினைச்சுக்கிறா? அக்கா எனக்காக கிஃப்ட் குடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற மாரி யோசிக்கிறா. அடி பைத்தியக்காரி! நீயும் 90s கிட்ஸ் தான் போலயே! அவன் ஒரு விஷயமா எடுத்துக்காம அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறான். நான் அந்த இம்மார்ட்டல் எக்ஸாம பாஸ் பண்ணி உங்கள நான் வந்து மீட் பண்ணுவேன். உங்கள நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பயப்புல ஏதோ உளறிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அவனும் சிரிச்சுட்டு போயிடுறான். எக்ஸாமுக்கு நம்ம ஹீரோயினும் போயிட்டு பேர் கொடுக்க போறா. அங்க இருக்கிற ரேகிங் குரூப் எல்லாம் வழக்கம் போல ரேகிங் பண்ண, அதெல்லாம் கண்டுக்காம தட்டி விடு மாமே அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நான் இங்க வருவேன். அதுவும் சச்சுவனுக்காக வருவேன் அப்படிங்கிற மாதிரி மாசா டைலாக் சொல்லிட்டு அந்த புள்ள அங்கேருந்து வந்துடுது. வந்தோடனே இங்க வந்துட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி கொடி பீச் செடி இது கூடலாம் உட்காந்துட்டு, அங்க வர தேவதைகள்லாம் தேவதை மாதிரி இருப்பாங்க. நான் அவங்கள விட கம்மி தான். அதுக்காக பான்ஸ் பவுட்ரு ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் வாங்கணும். ஆனா என்கிட்ட காசே இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸான உங்ககிட்ட இருக்கிற காசை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மழுப்புறாங்க. அதில் ஒரே ஒரு புள்ள மட்டும் இருந்துச்சு. அவளுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களாம் எங்கே காசை மறைச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அது காசுன்னு இல்லை, அங்கே இருக்கிற ஒரு கல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை போட்டு கொடுத்துருது. ஆக மொத்தத்தையும் பொறுக்கிட்டு அந்த எக்ஸாமை நான் பாஸ் பண்ணி என் க்ரெஸ்ஸை நான் ஓகே பண்ணி அங்கே வாங்குற சம்பளத்தில் மொத்த இதை உங்கள் கடன் அடைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி டைலாக் விட்டுட்டு மூஞ்சில் 10 டியூப்லைட் பளிச்சுன்னு எறிகிற அளவுக்கு சந்தோஷமா இருக்குடா. அப்போ அந்த மரத்தில் ஒரு இலை பிளிங்க் ஆகுது. அதை எடுத்து அது யாரோட விதி அப்படின்னு படிக்கிறப்ப, அது நம்ம சச்சுவனோட விதியா இருக்கு. அவன் நைட்டு வந்து சாகுற மாதிரி அதை பார்த்தோன்னே, என்னடா இப்போதான்டா கிறிஸுக்கு ப்ரொப்போசலாம் பண்ணுற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ட்டு எப்படியாவது ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்தில் மொத்த இம்மார்ட்டல் காட்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்துட்டு அந்த டெவிலோட சக்தி வெளியில் வர பார்க்குதுல, அதை மொத்தமாக அங்கே அடைச்சி வைக்க பார்த்துட்டு இருக்காங்க. செம்ம ஃபைட் நடந்துட்டு இருக்குது. அந்த டெவிலோட சக்திக்கும் இந்த இம்மார்ட்டல் காட்ஸோட சக்திக்கும். அதில் முன்னாடி நிற்கிறது நம்ம சேச்சுவானா அவன் அண்ணன் தான். ஏன்னா அவன் அண்ணன் தானே இந்த கிளானோட ஹெட்டு. அதனால அங்கே இருக்கிற எல்லா சக்தியும் திரட்டி அங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு வேண்டிகிட்டு இருக்கா, எப்படியாவது சேச்சுவனை காப்பாற்றணும் எப்படியாவது அப்படின்ட்டு. மறுபடியும் மறுபடியும் அந்த இலையை பார்த்துக்கிட்டே இருக்கா. நம்ம விதி மாறி இருக்கா என்ன அப்படின்ட்டு. ஆனால் அங்கே மாறவே இல்லை. இருக்க இருக்க அந்த சக்தி அதிகமாக வந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ண பார்க்குது. அதுவும் நம்ம சேச்சுவன்லாம் முன்னாடி போய் அட்டாக் பண்ணும்போது அவனை அட்டாக் பண்ணியே தள்ளி விட்டுருது. சரி இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு ஒரு மாஸ்க்கை போட்டு போயிட்டு அந்த டெவில் சத்தினை வந்துட்டு சேச்சுவனை அட்டாக் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் குறுக்க பூந்து காப்பாத்துறா. அதுக்கப்புறம் அந்த சக்தி வந்துட்டு கொஞ்சம் வீக்கான மாதிரி ஆகுது. உடனே சேச்சுவனும் அவன் அண்ணனும் சேர்ந்துட்டு அங்கே அப்படியே மொத்தமாக அந்த இடத்த சீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேச்சுவன் சொல்கிறான், ஐயோ அதில் ஒரு தேவதை இருக்காங்க. இல்லை இதை க்ளோஸ் பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிறவ அந்த டெவில் சக்திக்குள்ளே நம்ம இப்போ ஹீரோயின் போயிட்டா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னடா உலகம் இது அப்படிங்கிற மாதிரி மாஸ்கெல்லாம் இப்போ கலண்டுடுது. ஆனால் நம்ம சேச்சுவனுக்கு மாஸ்க் போட்ட ஒரு தேவதை வந்து காப்பாற்றினதா தான் அங்கே மைண்ட் இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. இதை யோசிச்சு பார்த்துட்டே வரா. அவன் மாஸ்டர் சொன்னதை என்னன்னா, இப்போ சாச்சுவன் விதியை படிச்சல, அதை பற்றி அவங்க கிட்டேயும் சொல்லக்கூடாது. சொன்னால் இவளுக்கு தண்டனை வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாஸ்டர் ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருப்பாங்க. அதையும் மீறி பயப்பிள்ளையே காதலுக்காக காப்பாற்ற வந்திருக்குது, வேற எதுவும் இல்லை. உள்ளே போயிட்டு இருக்கும்போது அவளோட நெஞ்சில் வந்துட்டு ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகுது. அது யார் பக்கத்துலேயும் இழுத்துட்டு போகுது. அது யார் பக்கத்துலேயுமே கிடையாது. 3000 வருஷமாக அடப்பட்டு இருக்கிற டெவில் கிட்ட தான். அப்படியே அந்த சக்தி அப்படியே இழுக்கிற போது பச்சக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுறா. அவளுக்கே ஷாக் ஆகுது.
அப்படி இவ கிஸ் பண்ண உடனே அங்கே இருந்துட்டு அவனோட லாக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. அந்த இடமே ஒரு மாரி மாறுது. அடுத்த நேரம் பார்த்தா, இவ எங்கேயோ வேற ஒரு இடத்துல ஒத்த மரம் இருக்கிற இடத்துல இருக்கிறா. அந்த மரத்த அப்படி தொட்ட உடனே இன்னொரு இடத்துக்கு மாறி போறா. அந்த இடத்துல பார்த்தா, ஹீரோயின் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கா. என்ன நானே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உத்து பார்க்கும்போது, அப்படியே ஷாக் ஆகுறா. என்னன்னா, அந்த டெவில் வேக்கப் ஆயிட்டான். ஆனா, அங்கேருந்து வெளியில வரல. இங்க 2 பேரும் பாடி ஸ்வாப் ஆயிட்டாய்ங்க. ஆக மொத்தத்துல இப்ப டெவில் உடம்புக்குள்ள நம்ம ஹீரோயினும், ஹீரோயின் உடம்புக்குள்ள நம்ம டெவிலும் இருக்காய்ங்க. ஐய்யய்யோ! அப்போ நம்ம 2 பேரும் மாறிட்டோமா? ஆமா, மாறிட்டோம். இங்க பாரு, நீ அப்போ இங்க அடப்பட்டு வச்சிருக்க மிகப்பெரிய தீய சக்தியா? இந்த தீய சக்தி, இந்த கொடிய சக்தி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அத கேட்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு கழுத்த பிடிச்சு தூக்கி, இங்க பாரு, இங்கேருந்து ஏதாவது ஒரு வேலைய நீ அங்கேருந்து கூப்பிடு. அப்படி கூப்பிடும்போது அந்த வே வந்துட்டு ஓப்பன் ஆகும். நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறப்ப, நோ, நோ நான் அத பண்ணவே மாட்டேன் அப்படிங்கும்போது, நாம 2 பேரும் மாறிட்டோம். எனக்கு இப்போ நீ வேணும். அப்படி இருந்தா தான் உன்னோட பாடி உனக்கு கிடைக்கும். என்னோட பாடி எனக்கு கிடைக்கும். ஆனா உன் உடம்புல இருக்குன்னு தான் பேரு. என்னோட எல்லா சக்திகளையும் நான் பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு கழுத்த பிடிச்சு தூக்கி நெரிச்சிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு குளறுபடி வேற ஆயிப்போச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நான் இந்த ட்ராமாவை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு இந்த ட்ராமாவை சஜெஸ்ட் பண்ணாங்களா ப்ரோ? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் நெறையா விஷயத்த ஷார்ட்லைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்வீட்டா தான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்றத பொறுத்து தான் அடுத்த வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் குயிக்கா, அதுவும் உங்களுக்கு புடிச்ச மாரி என்னால சொல்ல முடியும். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ராமா பத்தின கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக்கை பொறுத்து தான் இந்த ட்ராமாவை இந்த ஃப்ளோலயே கொண்டு போகலாமா? இல்ல இன்னும் ஷார்ட்லைஸ் பண்ணி 2 எபிசோடா போடலாமா? அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். அதனால